அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள எச்சரிக்கை. கரந்தனிய சுத்தாவுக்கு போலி கடவுச்சீட்டு உதவி விசாரணையில் சிக்கிய ஜனாதிபதி செயலக அதிகாரி. நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு வெளியான அறிவிப்பு. 2027 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய கல்வி மறுசீரமைப்பு. அரசியல்வாதிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான படம் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நள்ளிரவில் ஏற்பட்ட கடும் மோதல். அரசியல் கட்சியொன்றில் முக்கிய உறுப்பினர் கொடூரமாக கொலை. சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டது. அதிரடி உத்தரவு. கொழும்பில் மர்மமாக உயிரிழந்த நபர் போலீசார் தீவிர விசாரணை. தகுதியற்ற வாகனங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கை தொடர்பில் வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். பொசன் பண்டிகை காலத்தில் நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த ஆண்டில் இதுவரை சுமார் 75 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். எனவே நீர்நிலைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும். நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு சுமார் 10,000 காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீர்நிலைகள் மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் இடையூறுகளை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஆறுகள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு செல்லும் போது எச்சரிக்கை பலகைகளை பின்பற்ற வேண்டும். உயிர்காக்கும் காவல்துறை குழுவினரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதைப் பொருள் அல்லது மது அருந்திவிட்டு நீரில் இறங்குவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான இடங்களில் சிவில் உடையில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபடுவர். இதனிடையே உந்துருளிகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் மாற்றங்களை செய்து அதிக சத்தத்தை உண்டாக்கும் வாகனங்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக மாற்றியமைக்கப்பட்ட சைலன்சர்கள், அதிக சத்தமிடும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். உந்துருளிகளில் பயணிப்போர், பின்னால் அமர்ந்திருப்போர் கட்டாயம் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிய வேண்டும். அவ்வாறின்றி பயணிப்போர் மீதும் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீதும் வழக்கு தொடரப்படும். பொசன் பண்டிகைக்காக பயணம் மேற்கொள்ளும் போது முதியவர்களை தனியாக வீட்டில் விட்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் குற்ற செயல்களுக்கு இலக்காக கூடும் என்பதால் வீட்டின் பாதுகாப்பு குறித்து அதிக கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் பண்டிகையை கொண்டாடி சட்டத்துக்குட்பட்டு நடந்து கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொள்கின்றது என்று எஃப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார். சக்தி வாய்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியாக கருதப்படும் கரந்தனிய சுத்தா என்பவருக்கு மற்றொருவரின் பெயரில் போலி கடவுச்சீட்டை மோசடியாக பெற்று நாட்டை விட்டு தப்பி செல்ல உதவிய குற்றச்சாட்டின் பேரில் ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையின் போது நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கண்டியைச் சேர்ந்தவரும் நாடாளுமன்ற மற்றும் அமைச்சரவை பிரிவில் பணியாற்றி வருமான தனபால என்ற 41 வயது சிரேஷ்ட அதிகாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணையில் இந்த சந்தேக நபர் முன்னர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் வெளிநாட்டு தூதரக பிரிவின் துணை கட்டுப்பாட்டாளராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. அந்த காலகட்டத்தில் சம்பந்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிக்காக இந்த போலி கடவுச்சீட்டை தயாரிப்பதற்கு அவர் தனது உத்தியோகபூர்வ அதிகாரத்தையும் துறை சார்ந்த அமைப்பு ரீதியான அணுகலையும் குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியுள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் மிக உயர்ந்த நிர்வாக கட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு உயரதிகாரி சர்வதேச குற்றவியல் வலையமைப்புகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருப்பதும், அரசு ஆவணங்களை நேரடியாக தயாரிப்பதற்கு பங்களிப்பதும், தேசிய பாதுகாப்பையும் ஒட்டுமொத்த பொதுச்சேவையின் நம்பகத்தன்மையையும் பாதிக்கும் ஒரு கடுமையான சட்ட பிரச்சினையை எழுப்புகிறது.
கடவுச்சீட்டுகளை போலியாக தயாரிக்கும் இந்த குற்ற செயல் வலையமைப்பில் ஈடுபட்டுள்ள மற்ற நபர்கள் மற்றும் அது தொடர்பாக நடைபெற்ற நிதி பரிவர்த்தனைகள் குறித்து சந்தேக நபரான சிரேஷ்ட உதவி செயலாளரிடமிருந்து நீண்ட வாக்குமூலங்களை பதிவு செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. பொசன் போயா தினத்தை முன்னிட்டு மதுபானம் மூடப்படும் நாட்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மதுவரி திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த மாதம் 30ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூடப்படும். வடமத்திய மாகாணத்தின் மிகுந்தலை, மதவாச்சி மற்றும் மகாவளாச்சி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குள் அமைந்துள்ள அனைத்து மதுபான கடைகளும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும். அரச பொசன் கொண்டாட்டங்களுடன் இணைந்து இப்பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பொசன் வாரத்திற்கு அமைவாக இந்த நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. விதிமுறை மீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை 1913 என்ற அவசர இலக்கத்தினூடாக அதன் செயல்பாட்டு மையத்திற்கு 24 மணி நேரமும் தெரிவிக்கலாம் என்றும் மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த உத்தரவை மீறும் அனுமதி பத்திரம் பெற்றவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதோடு விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து மதுவரி அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரமாறு மாணவர்களுக்கான புதிய கல்வி மறுசீரமைப்புகளை 2027ஆம் ஆண்டு முதல் முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சரத்குமார் நாயக்கவின் தலைமையில் நடைபெற்ற கல்வி மறுசீரமைப்புகளை முன்னேற்றம் குறித்த மீளாய்வு கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கென 5 முக்கிய அம்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றை செயற்படுத்துவதற்கும் கண்காணிப்பிற்குமாக விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2026ஆம் ஆண்டு 1ஆம் தரத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய கல்வி மறுசீரமைப்புகள் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அடுத்த கட்டமாக 6ஆம் தரத்துக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைவாக 6ஆம் தரத்துக்கான 1ஆம் தவணைக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டு பூர்த்தியாகியுள்ளன. இவை 2ஆம் தவணை பாடப்புத்தகங்களுடன் இணைத்து உரிய நேரத்தில் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளன. நாட்டின் கல்வி உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் சுமார் 6500 2ஆம் நிலை பாடசாலைகளுக்கு தேவையான கற்றலுபகரணங்கள் ஏற்கனவே வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அபிவிருத்தி தேவைப்படும் 373 பாடசாலைகளை தரம் உயர்த்தும் பணிகளும் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பாரியளவிலான லஞ்சம் மற்றும் ஊழலை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசியல்வாதிகள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் உயர் அரசு பதவிகளில் உள்ளவர்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களின் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் லஞ்ச வழக்குகள் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்கவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகள் உட்பட சில குழுக்களால் பெரிய அளவிலான ஊழல் மற்றும் மோசடிகள் செய்யப்படுவதாக சமூக மட்டத்தில் விவாதங்கள் கிளம்பியுள்ளன. இருப்பினும் தனிநபர்கள் அது குறித்து முறைப்பாடு செய்ய பயப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்துபவர்கள் மற்றும் சாட்சியம் அளிப்பவர்களை பாதுகாக்க ஆணையகம் ஏற்கனவே தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று ஆணையகத்தின் மூத்த விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் சாட்சி ஒருவர் இருந்தால் அவர் நாட்டுக்கு திரும்பும் போது தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் குறித்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய அடையாள அட்டை இல்லாததால் தங்களது முதியோர் உதவித்தொகையை இழந்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த முதியவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை தயாரிப்பதற்காக சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தேசிய முதியோர் செயலகம், ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளன. அதன்படி ஒரு மூத்த குடிமகன் தேசிய அடையாள அட்டை இல்லாததால் தனது முதியோர் உதவித் தொகையை இழந்திருந்தால் கிராம அலுவலர், சமூக மேம்பாட்டு அலுவலர் அல்லது முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு அலுவலரை சந்திக்குமாறு தேசிய முதியோர் செயலகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய முதியோர் செயலகம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் உதவித்தொகையை வழங்குகின்றது. தற்போதைய அரசாங்கம் 3000 இருந்த இந்த உதவித்தொகையை 5000 உயர்த்தவும், உதவித்தொகை பெற தகுதியுள்ளவர்களின் எண்ணிக்கையை 1 மில்லியனாக அதிகரிக்கவும் முடிவு செய்துள்ளது.
அம்பாத்தோட்டை வீரகட்டிய பகுதியில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்ட இளைஞர் அரசியல் கட்சியொன்றில் முக்கிய பதவி வகித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராகவும் அம்பாத்தோட்டை மாவட்ட இளைஞர் அணியின் ஊடக செயலாளராகவும் பணியாற்றி வந்துள்ளார். நேற்றவும் மது விருந்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். கங்குரு விலவைச் சேர்ந்த 30 வயதுடைய லஹிரு சுபன் சிந்தகா என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் வீரகட்டிய பிரதேச சபையில் போட்டியிட்டுள்ளார். இவர் களமட்டிய மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தில் மேலாண்மை உதவியாளராகவும் பணியாற்றி வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக உடனடி அபராதங்களை விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சீனாதீர இதனை தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாடு முழுவதும் சுமார் 1292 உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துக்களினால் 1357 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே காலப்பகுதியில் 2512 பாரதூரமான விபத்துகளும் 5059 சிறிய விபத்துகளும் பதிவாகியுள்ளன. உயிரிழந்தவர்களின் 467 பாதசாரிகளும் 465 உந்துருளி செலுத்துனர்களும் அடங்குவதாக போலீஸ் தரவுகள் தெரிவித்துள்ளன. அதிவேகமாக வாகனங்களை செலுத்துதல் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் ஆகியவையே வீதி விபத்துகள் அதிகரிப்பதற்கான பிரதான காரணங்கள் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு சகஸ்புர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்ககவத்த பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றில் ஆணொருவரின் சடலம் மிதந்து கொண்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று சகஸ்புர போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் 55 வயது மதிக்கத்தக்க 5 அடி 4 அங்குலம் உயரமுடைய நரைத்த தலைமுடியை கொண்ட ஒருவர் எனவும் அவர் இறக்கும் போது கருப்பு நிற சட்டை மற்றும் கருப்பு நிற காட் சட்டை அணிந்திருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சடலம் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. வீதி பயன்பாட்டுக்கு தகுதியற்ற வாகனங்களை கண்டறியும் விசேட சோதனை நடவடிக்கைகள் அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இதேவேளை மலேக பகுதியில் இயக்கப்படும் வாகனங்கள் குறித்தும் இந்த சோதனை நடவடிக்கையின் போது விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. சோதனைக்குட்படுத்தப்படும் வாகனங்கள் வீதி பயன்பாட்டுக்கு தகுதியற்றவை என்று அடையாளம் காணப்படும் வாகனங்களை சேவையிலிருந்து நீக்கவும் அவை பொது வீதிகள் இயக்கப்படுவதை தடுக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.